ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் குக்கி. நான் உங்கள் மாதவி. இன்றைக்கி நம்ம ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை, அதுவும் குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு கீரை. இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக குழந்தைங்க கீரை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப அடம்பிடிப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடம்பிடிக்காமல் கீரையை சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதுக்கு நான் இன்றைக்கி வல்லாரைக்கீரை எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கீரைன்னு சொல்லுவாங்க வல்லாரைக்கீரையை. இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 2 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும் போதே ஒரு சூப்பரான வாசம் வரும், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு கீரையை. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 2 தக்காளி எடுத்துகிட்டு இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டிக்கிடலாம். வெட்டிட்டு 2 தக்காளியுமே அந்த மாதிரி வெட்டிட்டு தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நம்ம இந்த கீரை செய்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்க போகிறதில்ல, அதனால் இதுக்கு ஒரு மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் ஒரு 4 கீத்து எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்துக்கலாம், 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு எப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அந்த தோலை இப்படி எடுத்தால் போதும், ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம கீரை சாப்பிடும்போது நாக்கில் அந்த தோல் தட்டுப்படும் இல்லையா, அது வராது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு தோலை உரித்து எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு எப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை சேர்த்துட்டு அப்படியே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறதுனால ஈஸியாக தக்காளி மசிஞ்சு வந்துடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்க போகிறோம். கீரையை சேர்த்தாச்சு. கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரையை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டோன்னா நல்லா வதங்கிடும். ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா இருக்கும் கீரை, அதுக்கப்புறம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஆயிரும், கொஞ்சமாக வந்துடும். இப்போ கீரை ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் சீரகம் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த தேங்காய் அந்த பச்சை வாடைலாம் போகும். தேங்காய் சீரகம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் 2 கரண்டி அளவுக்கு நான் துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கிறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கணும், நல்லா மைய வெந்திருக்கணும். அந்த மாதிரி நல்லா வெந்த பருப்பை இதில் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கீரை கூட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பாடு கொடுக்கும்போது 1 ஸ்பூன் நெய் போட்டு பசங்களுக்கு நீங்கள் ஊட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோஸ் பார்க்கணுன்னா செந்தூர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.